ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து மோர் குழம்பு தான் பண்ண போகிறோம். அதோடு வந்து ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி, லீவ் வந்துச்சா, அதுக்கு முன்னாடி தயிர் வாங்கி ஃப்ரிட்ஜில் போட்டிருந்தேன் ஒரு 4 பாக்கெட்டு. சரி, அதை வச்சு இன்றைக்கி பண்ணலாம் லீவில் அப்படின்ட்டு, நான்வெஜ் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கடாய் அடுப்பில் வச்சு எப்பயும் பண்ணது மாதிரி தான் அதை தாளித்து வந்து தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணி 4 பாக்கெட்னால கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு. நல்லா தண்ணி ஊற்றாமல் வந்து கட்டியாக வந்து தாளித்து விட்டேன். ஸோ ரொம்ப வந்து நல்லா கட்டியாக இருந்துச்சு. அது தேவையான லைட்டாக வந்து உப்பு வேற போட்டு அதை வந்து ஒரு சைடாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து ரைஸ் வந்து நம்ம ஆல்ரெடி மோட்டா ரைஸ் வந்து ரெடி பண்ணி வாங்கியிருக்கோம்ல, அது வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இது வந்து ஒரு 20 நிமிஷமாக கொதிச்சிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கும் குழம்புக்கு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து ஃபிஷ் ஃப்ரை மட்டும் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து அதுக்கு வந்து மசாலா எல்லாத்தையும் போட்டு மேரினேட் பண்ணி வந்து அதை வந்து வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்குன்ட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதையுமே வந்து நல்லா அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை தான் நம்ம எப்பயும் பண்ணுவோம், டீப் ஃப்ரை பண்ணவே மாட்டேன் எப்பயும். ஸோ அதனால மினிமைஸ் பண்ணணும் ஆயில் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதை ஊற்றிட்டு ஒரு 10 பீஸ் நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 6 பீஸ் இப்போ பொரிச்சிட்டு மீதி 4 வந்து நைட்டுக்கு பொரித்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்து விட்டுட்டேன். இப்போ வந்து ஒரு 6 பீஸ் மட்டும் அதில் போட்டு வந்து நல்லா வேகட்டும் அப்படின்ட்டு, எல்லாமே குட்டி குட்டி மீன் தான், வேகட்டும் அப்படின்ட்டு போட்டேன். ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து மீன் வந்து பார்த்து வாங்க தெரியாது. எப்போயாவது போனோன்னா எது வந்து மீன் இருக்கதோ அந்த ஏதாவது ஒரு மீனை எடுத்து கொடுத்து வாங்குவேன், அவ்வளோதான். அது வந்து என்ன டேஸ்ட்டு என்ன நேம் அந்த அந்த அளவு கூட எனக்கு ஒன்றும் தெரியாது அதை பற்றி. ஆனால் வந்து மட்டன் சிக்கன் கம்பேர் பண்ணும்போது மீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையிலே சொல்லப்போனால் அது எப்படி இப்போ நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அதை சாப்பிட்டு நல்லா பழகுனது மீன் அப்படிங்கிறது வந்து. அதுக்கப்புறம் இது வந்து நல்லா வெந்துருச்சு. சரி, அதுக்கப்புறம் என்ன அப்படின்ட்டு பார்த்தோன்னா, இதை ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு சரி சாப்பிட வேண்டிய வேலையை பார்க்க வேண்டியதான் அப்படின்ட்டு வந்து அதை ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு அது வந்து நல்லா ஒயிட் டிஷ்யூ பேப்பரில் போட்டிருக்கேன். ஸோ அதில் இருக்கிற கொஞ்சம் ஆயில் கூட அதில் வந்து இதாகிரும், ஃபில்டர் ஆகிரும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பாடு வச்சு சாப்பிட வேண்டியதான். உங்களுக்கு என்ன மீன் பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எந்த ஃபிஷ் வந்து துபாயில் அந்த யூஏஇயில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து மீன்ஸ் அதை வாங்கி சமைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே இருக்கிற மக்களே இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மோட்டா ரைஸுக்கும் இந்த தயிருக்கும் இது ஆக்சுவலி இந்த காம்பினேஷன் வந்து நான் மலையாளி ஷாப்பு நிறைய இதில் நான் பார்த்துருக்கேன். இந்த மோட்டா ரைஸும் இந்த மோர் குழம்பு இருக்கும், அதில் ஏதாவது வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரை வச்சு வந்து நம்மளுக்கு பார்சல் பண்ணி கொடுக்கறத நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த காம்பினேஷனில் சாப்பிடலாம் அப்படின்ட்டு வந்து என்ன ஒரு சின்ன ஒரு வெஜிடபிள்ஸ் கூட்டு இருந்தால் அது கரெக்டாக அந்த பூர்த்தியாக இருக்கும் இந்த தட்டு. சரி, இதுவே வந்து நம்மளுக்கு ஹெவியாக தான் இருந்துச்சு. 2 ஃபிஷ் ஃப்ரை, ரைஸு, அப்புறம் வந்து மோர் வச்சு சாப்பிடும்போது நல்லா தான் இருந்துச்சு.